கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவின் பிரசங்கத்தின் தலைப்பு தீன்குல தியாக பெண்மணிகள். இப்போ சஹாபாக்கள் மட்டும்தான் தியாகம் செஞ்சிருக்காங்களா? பலவிதமான தியாகங்கள் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அதிகப்படியாக சஹாபாக்களை பற்றி தான் பார்த்துருக்கோம். இப்போ அந்த சஹாபிய பெண்களை எந்த தியாகமே செய்யலையா? இவங்களுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையா? இவர்கள் இஸ்லாத்துக்காக கடுமையா உழைக்கவே இல்லையா? அப்படின்னு என்ற ஒரு ஐயத்தை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் ஒரு சில சம்பவங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களும் இஸ்லாத்திற்கு ஆண் சஹாபாக்களுக்கு இணையாக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பல விஷயங்களில் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போரில் கூட கலந்து கொண்டு வெற்றியடை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறு எக்கச்சக்கமாக உள்ளது. ஆனால் நேரம் குறைவின் காரணமாக நாம் ஒரு சில செய்திகளை மட்டும் பார்த்து கடந்து விடுகலாம். தியாகம், இந்த தியாகம் என்பது ஒரு விஷயத்தை நன்மைக்காக விட்டுக் கொடுப்பது அல்லது பிறர் நலத்திற்காக விட்டுக் கொடுப்பது ஒரு தியாகம். பிறர் சந்தோஷம், பிறர் மகிழ்ச்சிக்காக விட்டுக் கொடுப்பது ஒரு தியாகம். உதாரணத்திற்கு முதல் சபுல இருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்காரு, முதல் சபுல யார் அமர்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வானர்களின் மூலம் பிரார்த்தனை செய்யறான். அது மட்டும் இல்லாம வானர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹுடைய அருள் முதல் சபுல வச்சிருக்கான். அப்போ ஒரு நபர் தாண்டி முதல் சபையில அமர்றாரு, அப்போ அந்த இடத்த விட்டு கொடுக்கக்கூடியது ஒரு தியாகம் தான். அப்போ அது போன்று தியாகத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஜும்மாவே தேவைப்படுது. அப்போ தியாகம் என்பது முழுக்க 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 ஒரு விஷயங்களை பிறருக்காக விட்டு கொடுப்பது, பிறருடைய சந்தோஷத்திற்காக அதனை கடந்து செல்வதுதான் தியாகம். அப்போ இந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் என்னன்னா இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க, அது அடுத்த தலைமுறைகளுக்கு அழகிய முறையில் போய் சென்றடையணும். மறுமை நாள் வரைக்கும் இந்த தியாகம், நாம் செய்யக்கூடிய தியாகம் எல்லாற்றுக்கும் உதவக்கூடிய ஒரு தியாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள், உணவை தியாகம் செய்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த செயலான ஷஹாதத் உயிரை கூட தியாகம் செய்திருக்கிறார்கள். எதற்காக? இந்த உன்னதமான இஸ்லாம் மார்க்கம் மறுமை நாள் வரை ஓங்கி இந்த உலகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய தியாகங்கள் எதை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்கின்றது, அவர்களுடைய தியாகங்கள் எதை நினைவு கூர்ந்த விஷயமாக இருக்கின்றது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிமார்களும் சஹாபாக்களும் சஹாபிய பெண்களிலும் அதற்கு பின்னால் வந்த இமாம்களும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யவில்லை என்று சொல்லியிருந்தால் இந்த இஸ்லாம் என்ற அரிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நாமளும் 10-11 ஒரு காஃபிராக வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவர்கள் மூலம் இந்த மார்க்கத்தை பரவ செய்து விட்டான். அப்போ இப்படியாப்பட்ட நேரத்துல இந்த சஹாபிய பெண்களின் என்ன தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜும்மாவுடைய சாராம்சம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தின் தலையை சிறந்த 4 பெண்மணிகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அறிவிங்கிறாங்க. அவர்கள் யார் என்றால், முதலாவதாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் முதல் தலை சிறந்த பெண்மணியாக இருக்கிறார். இரண்டாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. நான்காவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இந்த தலை சிறந்த 4 பெண்மணிகள் சொர்க்கத்திற்குரிய தலை சிறந்த பெண்மணிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார். அப்போ முதல்ல இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது என்று பார்த்தால், பொறுமையின் சிகரம், உயிர் தியாகி. எப்படிப்பட்டதுன்னா, ஃபிரௌனுடைய மனைவி, ஒரு கொடுங்கோலுடைய ஆட்சியாளருடைய மனைவி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவருடைய மனைவி. அந்த கொடுங்கோல் எப்படிப்பட்டவன்? நான் தான் இறைவன், நீங்க எனக்கு தான் கட்டுப்படணும், என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, நீங்க எனக்கு தான் அடிமையா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு கொடுங்கோலுடைய மனைவி இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கட்டத்துல இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஃபிரௌனுடைய பிரதான கொள்கை என்னன்னா, பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆளாகி கேள்வி யாரும் கேட்டக்கூடாது, எந்த ஆண் குழந்தையும் கேள்வி கேட்டக்கூடாது. எந்த வீட்டிலாவது பிரசவ நிகழ்ந்துச்சுன்னா உடனே போய் அதை ஆணா பெண்ணா என்று பார்த்து, பெண்ணாக இருந்தால் விட்டு விடுவான், ஆணாக இருந்தால் உடனடியாக கொலை செய்து விடுவான். இப்படியாப்பட்ட ஒரு கொடுங்கோலன். அப்படியாப்பட்ட ஒரு கொடுங்கோலன் என்ன பண்றாங்க, ஆசியாமையார் அவங்கள்ட்ட வாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு புறம் கொல்லைப்புறம் செல்லும் போது ஆற்றில் ஒரு கூடையில ஒரு குழந்தை அடிச்சுட்டு வருது. அந்த குழந்தை தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த குழந்தையை எடுத்து இவங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
ஃபிரௌன்கிட்ட போய் சொல்றாங்க, ஃபிரௌன் ஆண் குழந்தையை நான் கொன்று விடுவேன் என்று சொல்றான். இல்ல, இந்த குழந்தைக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாது, நாம சொல்றதை தான் இந்த குழந்தை கேட்கும், இந்த குழந்தை ஒரு சொல் பூத்தி குழந்தையாக நம்ம வளர்ப்போம், இந்த குழந்தையை கொன்றாதீங்க, நாம வளர்த்து உங்களை மாதிரியே ஒரு கொடுங்கலாம் வளர்க்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஃபிரௌன் ஆரம்பத்தில் ஒத்துக்கலனாலும் இறுதி கட்டத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றாங்க. சில காலம் கழிச்சு மூசா நபி பட்டம் பெற்றுறாரு. அப்படி இருக்கக்கூடிய வேலையில இஸ்லாத்தை எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை அழைச்சிட்டு வர்றாரு. இஸ்லாத்தின் பக்கம் வாங்க, ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு அழைச்சிட்டு வரக்கூடிய வேலையில தௌராத்தை வேகத்தை கொண்டு அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த செய்தி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் தெரியுது. ஆசியா சந்திச்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது சத்தியத்தை சொல்றாங்க. உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்றாங்க. சத்தியமான மார்க்கம் இதுதான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள பிறகு ஃபிரௌனுக்கு தெரியாமையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அல்லாஹை மட்டும் வணங்குகிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள். ஃபிரௌனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு சில விஷயத்தை மூடி மறைச்சு பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்சா என்னாகும், தன் கணவனால் கொல்லப்பட்டு விடுவோம், தன் கணவனால் சீரழிந்து விடுவோம் என்று அவர்களுக்கு பயத்தின் காரணமாக அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லாமையே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வேலைத்துல மூசா நபிக்கு எதிராக குடும்பம் புரட்சி செய்யறான். இந்த மூசா நபி இப்படியே விட்டா இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தி கொண்டே போவான்னு சொல்லி அவங்கள தேடி போறது, அவங்கள கொல்ல போறது அப்படிங்கிற இருக்கக்கூடிய வேலையில ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரிய வருது. உங்கள் வீட்டுல உங்கள் மனைவியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃபிரௌன் மனைவி கண்டிக்கிறான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் மசீல பொறுமையோடு இருக்காங்க. பொறுமையோடு இருந்து துவா செய்யறாங்க. என்ன துவா? சூரத்துல் தஹ்ரீம்ல 66வது அத்தியாயம் 11வது வசனத்துல ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌன் மனைவி அல்லாஹ் உதாரணமாக்கி காட்டுகிறான். பாருங்க எந்த அளவுக்குன்னு. இறைவா, எனக்காக உன்னிடத்தில் ஒரு வீட்டை எழுப்புவாயாக, ஃபிரௌனை விட்டும் அவன் செய்யும் தீய செயல்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, மேலும் அநியாயக்கார சமூகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்கிறார்கள். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மரணத்தை தருகிறான். அதற்கு என்ன விமோச்சனம்? ஃபிரௌனுடைய கூட்டத்தை விட்டு வெளியே வரணும்னா விமோச்சனம் மரணம் ஒன்றுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபிரௌன் மூலியமாவே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், இஸ்லாத்தின் விட்டு வெளியே வா என்று சொல்லும் போது நான் வரமாட்டேன், அல்லாஹ் தான் ஏக இறைவன், நீங்க தவறான வழியில் இருக்கீங்க, நீங்களும் இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல கடுகோபம் கொண்டு இவளை இப்படியே விட்டா சரியாகாதுன்னு சொல்லி 4 தூண்கள், வலது கை ஒரு தூண்ல, இடது கை ஒரு தூண்ல, இடது கால் ஒரு தூண்ல, வலது கால் ஒரு தூண்ல 4 பக்கம் கட்டி கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணம். இதன் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், பொறுமையாக இருந்தால் சொன்னால் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக வெறுமனை விட்டுவிடப்பட மாட்டோம். எல்லா புறத்திலிருந்தும் இந்த இஸ்லாமியர்களுக்கு கடுமையாக சோதனையை கொடுப்பார்கள். சங்பரிவாளர்களாகட்டும், இன்னும் பிறர்களாகட்டும், ஏன் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அநீதம் இழைக்கக்கூடிய காலம் கூட வரும். அப்படியாப்பட்ட நேரத்திலும் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. அடுத்தபடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் செய்த தியாகம் என்ன? ஒழுக்கத்தின் சிகரம். அல்லாஹ் சொல்றான், பரிசுத்தமான பெண்மணி என்று சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். இவர்களும் அந்த சொர்க்கத்துடைய 4 பெண்கள் ஒருவர், தலை சிறந்த பெண்மணியில் ஒருவர். இவங்களுடைய வரலாறு என்னன்னு கேட்டா, இம்ரான் தம்பதியின் சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசிட்டே வர்றாங்க. இம்ரான் என்ற பேரரசர், இம்ரான் நபி கிடையாது, ஒரு பேரரசர், அவருடைய மனைவி ஹென்னா, இவர்களுக்கு குழந்தையே இல்லை. எல்லாமே கேட்ட செய்தி தான். ஆல்ரெடி இவர்கள் குழந்தையே எல்லா சமயத்துல துவா செய்யறாங்க, எல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உன்னோட பாதிகளை நாங்க அதை கொண்டு விட்டுறோம், உன்னுடைய மார்க்கத்திற்காக அதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் செஞ்சிருக்காங்க. சிறிது காலம் கருத்து ஒரு குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை. அவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி பிறக்கக்கூடிய வேலையில பெண் குழந்தையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்தங்கல, நேரா என்ன பண்றாங்க, அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக நேரா போறாங்க. ஜெருசலேத்தில் அமைந்துள்ள பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸால கொண்டு போய் அந்த பெண் குழந்தைய ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியிருந்தோம், இந்த குழந்தைய நீங்க அல்லாஹ்வின் பாதையில வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சு அந்த குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிடுறாங்க. அப்படியே ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை வளர்ந்து வருது. ஒரு சில காலம் கழிச்சு பூப்படையுது, வயதுக்கு வர்றாங்க. வயதுக்கு வளர்ந்தனையுமே ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கடுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு தனி அறையை ஒதுக்கிடுறாங்க அந்த பெண்மணிக்கு, எந்த ஒரு ஆண் துணி சீண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனி அறை ஒதுக்கப்படுகிறது.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உணவு கொண்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல அது ஆல்ரெடி உணவு இருக்கு. எப்படின்னு கேட்டா அந்த பெண்மணி கேட்கறாங்க, மரியமே எப்படி இந்த உணவு உனக்கு வந்துச்சு அப்படின்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாரு. இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. விதவிதமான ஒரு வாழ்க்கையில அப்படி ஒரு உணவை அவர் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு விதவிதமான உணவுகளை இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கியிருக்கான். அப்போ அதை பார்த்து ஐயம் அடைகிறாரு. அதை பார்த்து சந்தேகம் கொள்றாரு, எப்படி இவ்வளவு உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாரு. இப்படியாப்பட்ட காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளிவாசலுக்கு பின்னாடி சொல்றாங்க, அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் இடத்துல நிற்கிறாரு, வானவராக நிற்கிறாரு. அப்போ அவர் ஒரு கட்டளை செய்கிறார், அல்லாஹ் பொறுத்து நான் வந்திருக்கேன், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்க சொல்லியிருக்கான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எப்படி எந்த ஆணோட துணையும் இல்லாம நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்க முடியும் கேட்கிறாரு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே எந்த ஒரு மாற்று கருத்துமே தெரிவிக்காம அல்லாஹ்வுடைய கட்டளையா, சரி ஓகே நீங்க நினைச்சதை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் தியாகம். உடனே அந்த வயிற்றுல கருவுடுறாங்க, வயிறு வளருது. வயிறு வளர 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 எங்கேயோ இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை தவறாக பேசி விடுவார்களோ என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறும் போது பிரசவ வலி ஏற்பட்டுருது. அப்படி பிரசவ வலி ஏற்படுறது அல்லாஹ்வின் பொருள் செய்தி வருது, பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அந்த மரத்தை உழுக்குங்க, அந்த தண்ணியில போய் நீங்க நில்லுங்க, உங்களுக்கு பிரசவம் சீக்கிரம் ஆயிருன்னு சொல்லி பல கட்டளைகள் அல்லாஹ்வின் பொருள் வருது. உடனே சுகப்பிரசவத்தின் வலியின் காரணமாக அந்த பெண்மணி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவர்கள் தான் ஈசா நபி. அப்பொழுது மீண்டும் அல்லாஹ்விடம் கட்டளை வருகிறது, இப்பொழுது நீங்கள் பைத்துல் முக்திஸ்க்கு திரும்பி செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு நான் திரும்பி செல்வேன் என்று சொன்னால் என்னை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தவறாக பேசிவிடுவார்கள். எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லாம எப்படி குழந்தை பிரச்சனை எனக்கு கேள்வி வைப்பாங்க என்பது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுறான். எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அந்த பைத்துல் முக்திஸ் போறாங்க. ஒரே ஆச்சரியம் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம், எப்படி குழந்தை, இதோட தந்தை யார், இதோட தந்தை யார், நீங்க சொல்லலைன்னா இந்த ஊருக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை பேச வைக்கிறான். என்ன நடந்த சம்பவம் சொல்றேன், எனக்கு தந்தை யாருமே இல்லை, நான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு ஆண் துணை இல்லாத பிறந்த குழந்தை, நான் தான் ஈசா நபி, இறை தூதராக என்னை அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்று அந்த குழந்தை பேசுது. அப்போ இதன் மூலியமா நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தி என்னன்னு கேட்டான், வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம இறைவனுக்காக வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே. மேலும் அடுத்தபடியாக இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த முதல் உயிர் பெண் தியாகி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே இவங்க யாருன்னு கேட்டான், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய், யாசிர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அடிமை பெண், ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை பெண். அபூ ஜஹலுடைய உறவினர் வீட்டில் அபு ஹுதைஃபா என்ற ஒரு வீட்டில் அடிமையாக, அபூ ஜஹலுடைய உறவினர் அபு ஹுதைஃபா அவருடைய வீட்டில் அடிமையாக வேலை செய்யறாங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை சொல்லி வரும்போது முதல்ல ஒரு 7 பேர் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அந்த 7 பேர்ல ஒருவர் தான் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் வேலைக்கு போகும்போது, அந்த அடிமை வேலைக்கு போகும்போது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது, வீட்டுக்கு வந்தால் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படியே இருக்கக்கூடிய காலத்துல அந்த குறைஷிகளுக்கு தெரிய வருது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டு முகமது கடுமையை ஏசுறாங்க. இந்த முகமது இப்படியே விட்டா சரியாகாது, எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு எதிராக புரட்சி செய்யணும்னு சொல்லிக்கூடிய வேலையில தம் வீட்டிலேயே வேலை செய்யக்கூடிய பெண்மணியே இஸ்லாம் என்று தெரிய வரும்போது, இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்று தெரிய வரும்போது அவர்களுக்கு கண்டிக்க அழைக்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பத்தாரையும் கண்டிக்க அழைக்கிறாங்க. நீங்க பண்றது மிகப்பெரிய துரோகம், இந்த மார்க்கெட்லேருந்து வெளியேறலைன்னா நாங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாதுல அவங்க எதுவுமே பேசல, பொறுமையோட நிக்கிறாங்க, பொறுமை காக்குறாங்க. நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவில் தான் நிலைத்திருப்போம் சொல்லிட்டு திரும்பி பேசுறாங்க. அவங்களுக்கு அரை ஆச்சரியம், ஒரு அடிமை பெண் நீ என்ன திரும்பி பேசுறியா, உங்களை இப்படியே விட்டா சரியாகுன்னு சொல்லிட்டு கடுமையான பாலைவனத்துல சுடுமணல்ல அவங்களை நிக்க வச்சு சித்திரவதை செய்யறாங்க. மேலும் இரும்பு கம்பிகளை தீயில் காய்ச்சி உடம்பு ஃபுல்லா சூடு போடுறாங்க. இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஏக மார்க்கத்தை ஓரிரை கொள்கையிலிருந்து அவங்க வெளியேறவே இல்லை. அப்ப மீண்டும் அவருடைய கணவனை துன்புறுத்திட்டார்கள். அம்மார் இப்னு யாசிரை துன்புறுத்துறாங்க, மசியவே இல்லை. இறுதியாக இவர்கள் இப்படியே விட்டா சரியாகாதுன்னு சொல்லி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த வழியில வர்றாங்க. யாசிர் குடும்பத்தாரே பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான்னு சொல்லிட்டு நற்செய்தி கூட்டிட்டு போறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் அடைகிறார்கள். மேலும் அவர்களுடைய
வேதனைகள் பலப்படுத்தப்படுகிறது, அதிகமாக கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக இறுதியாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள். யாசிரை அந்த மண்ணிலேயே போட்டு கொலை, உணவு தண்ணீர் இல்லாமல் கொடுமை செய்து சித்திரவதை செய்து அவர்கள் அப்படியே உயிரை விடுகிறார்கள். இறுதியாக அம்மார் இப்னு யாசிரை ஒரு கட்டளை போடுறாங்க, உன்னோட உயிர் வேணும்னா நீ அந்த முகமதை ஏசணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏசணும், ஏசனா நீ இங்கிருந்து தப்பிச்சு போய்க்கலாம்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அந்த யாசிர் அம்மார் இப்னு யாசிர் வந்து அந்த அல்லாஹ்வின் தூதரை ஏசுறாரு. உடனே அவர் விடுவிக்கப்படுகிறார். உடனே அந்த அம்மார் இப்னு யாசிர் என்ன பண்றாருங்க, நேரா போறாரு, அழுதுட்டே போறாரு. அல்லாஹ்வின் தூதரே, நான் நாசம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு எதிராக உங்களையே வஞ்சிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சமாதானப்படுத்துறாரு. அல்லாஹ் உன்னை உயிரோட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய பங்கு இஸ்லாத்துல மிகப்பெரிய பங்கா இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் உயிரோட வச்சிருக்கானா அல்லாஹ் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். அப்போ இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்த மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் எதற்காகவும் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் பொறுமை காக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி. ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்பேயே செல்வ பெருந்தகை, மக்காவாசியில ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ பெருந்தகை, செல்வ பெண்மணி. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வியாபாரம் செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் சந்திக்கிறாங்க. கணக்கு வழக்கு பார்க்கணும், அல்லாஹ்வின் தூதருக்கு சிறு வியாபாரம் செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வின் தூதரோட சொல் செயல் நேர்மையெல்லாம் பிடிச்சி போய் அவங்கள மனமுடிக்க விரும்புறாங்க. வீட்டுல சொல்றாங்க. அழகிய முறையில குடும்பத்தார்கள்லாம் சேர்ந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி பட்டம் கிடைக்குது. நபி பட்டம் கிடைச்சக்குள்ள முதல்ல கதீஜா சொல்றாங்க இஸ்லாத்தை சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் பொய் சொல்ல மாட்டார், அல்லாஹ்வின் தூதர் பொய் சொல்ல மாட்டார், இது உண்மையாகத்தான் இருக்குன்னு சொல்லி உடனடியாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அல்லாஹ்வின் தூதருக்கு மார்க்கம் கிடைத்த பிறகு கடுமையான சோதனை அந்த சமூகம் சந்திச்சது. பசியால் வாடினாங்க. எந்த ஒரு குறைச்சிகளுமே வேலைக்கு சேர்த்துக்கல. முஸ்லீமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லை, அடிப்படை வசதிகள் கிடையாது, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. அப்படிங்கிற வேலையில இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, தன்னுடைய இருக்கிற செல்வத்தை எல்லாம் வித்து 3 ஆண்டுகள் அந்த கூட்டத்திற்கு, முஸ்லிமுடைய கூட்டத்திற்கு, சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்களுக்கும் உணவு வழங்கினார்கள். எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருந்தார்கள், போர்ல உறுதுணையாக இருந்தார்கள். 3 ஆண்டுகள் தன்னுடைய செல்வத்தை விட்டு எல்லாத்துக்கும் உணவளிக்கிறாங்க. அப்போ இப்படியாப்பட்ட பெண்மணியின் தியாகத்தை வரலாற்றை போற்ற மறந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம செய்ய வேண்டிய தியாகம் என்ன? ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இறையில இருக்கு, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு தர்பியா நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது என்றால் நம்முடைய செல்வங்கள் எல்லாம் மாறி வழங்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். இது பெண்களுக்கு மட்டுமா கேட்டா ஆண்களுக்கும் சேர்த்துதான் இந்த ஜும்மா. அப்போ ஒரு நபியோட மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நாம இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு பைகளை முடிந்து வைத்தவர்களுக்காக இருக்கின்றோம். அப்படியாப்பட்டு நபர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியாப்பட்ட சூழலிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகளுடைய செல்ல மகள். ஃபாத்திமா அவர்களின் தியாகம் என்பது வறுமையிலும் நேர்மை. எப்படிப்பட்டது என்று சொன்னால் கடுமையான வாழ்க்கை, கடுமையான கஷ்டத்திலையும் பொறுமையை மேற்கொள்வாங்க, பயபக்தியோடு இருப்பாங்க, பசியிலேயே இறைவனை வணங்குவாங்க, இருக்கிறத கொடுத்து தர்மம் செய்வாங்க. இப்படி பல அந்தஸ்தை பெற்றவர்களாக, உயர்ந்தவராகவும் சிறந்தவராகவும் அந்த பெண்மணி திகழ்கிறார்கள். மிக குறைந்த வசதி. அல்லாஹ்வின் தூதரோட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஹிஜ்ரத் செஞ்சிருவாங்க. அப்ப இந்த பெண்மணி என்ன பண்ணுங்க, பிற வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு, பிற வீட்டை சுத்தம் செய்து, அதற்கிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றி வந்தார்கள். அப்படியாப்பட்ட நேரத்துல தள்ளிடம் உள்ளதையும் ஏழைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஒரு முறை 3 நாளைக்கு தேவையான ஒரு உணவு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. 3 நாளைக்கு திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு கிடைச்சிருது. அப்படி உணவை திருப்தி ஆக்குறாங்க. முதல் நாள் திருப்தி ஆகிட்டு சாப்பிட போகும்போது வெளியே ஒரு யாசகர் வந்தார். யாசகர் அம்மா தாயே, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கும் போது அந்த முதல்ல ஒரு பங்கு எடுத்து அந்த யாசகர்களுக்கு கொடுத்து விட்டு மீதமுள்ளதை அரையும் குறையுமாக இவர்கள் சாப்பிட்டுறாங்க. சரி, 2வது நாளாக திருப்தியாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2வது நாளும் அதே போல அந்த சமையலை செய்து சாப்பிடுகிறார்கள். 2வது நாளும் வேறொரு யாசகர் அதே போல, அம்மா தாயே சாப்பிட்டு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எங்களுக்கு உணவு கொடுங்கும் போது அதே மாதிரி உணவு கொடுத்துட்றாங்க. 3வது நாளும் அப்படியே நடக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய சோதனை பாருங்க.
இருந்தும் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு சோதிக்கிறான். அப்போ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதுல வெற்றி பெற்றாங்க. இருந்தும் இருக்குது உணவு, இருந்தாலும் ஏழைகளுக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். மேலும் போர்ல கனிம பொருட்கள், விலையுள்ள பொருட்கள்லாம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கறாங்க, தந்தையே இதை நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய பிள்ளை என்பதற்காக நான் ஒருபட்சமாக செயல்பட முடியாது. இது யாரு கூறியதோ அவர்களிடத்துல தான் போகும். அதனால நீங்க இதை விரும்பாதீங்க பாத்திமாவே அப்படின்னு சொல்லிட்டு அழகிய முறையில் உபதேசம் செய்கிறாரு. அழகிய முறையில பொறுமையாக அந்த பெண்மணி திரும்பி செல்கிறார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு பலவீனமான ஹதீஸ், இந்த ஹதீஸ் பலவீனமாக இருந்தால் கூட இப்படி உண்மையாக இருந்திருக்க கூடாதா என்ற ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவையில படுத்திருக்காங்க. அப்படி மரண தருவையில படுத்திருக்கும் போது உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நான் யாருக்காவது அநீதி இழைச்சிருந்தேன்னா நீங்க அதை இப்பவே சொல்லிடுங்க, அது கைமாறு நான் இப்பவே செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உக்காசா எல்லாம் எனக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சாங்க. ஒரு ஆச்சரியம், சகாபாக்கள் கிட்ட சபையில ஒரே குழப்பம். என்னடா இவரு அல்லாஹ்வின் தூதர்கிட்டயே இப்படி எந்திரிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். அப்படியாப்பட்ட வேலையில சொல்லுங்க உக்காசா, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன், என்ன கைமாறு செய்யணும் சொல்லுங்க. யார சொல்லலாம், நம்ம ஒரு நாட்டுக்கு வியாபாரத்துக்காக சென்றுட்டு இருந்தோம். அப்படி செல்லக்கூடிய வேலையில நீங்க ஒட்டகத்து மேல அமர்ந்திருந்தீங்க. அப்ப சாட்டை எடுத்து ஒட்டகத்தை அடிக்கும் போது தவறுதலாக என் மேல பட்டுருச்சு. நான் இப்ப உங்களை அடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி பலவீனமான ஹதீஸ் தான். இருந்தாலும் இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்திருக்க கூடாதா என்ற ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸ். அப்போ நாங்க சாட்டி எடுத்து அடிக்கும் போது என் மேல பட்டுருச்சு, இப்ப நானும் உங்களை சாட்டி எடுத்து அடிக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கும் போது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு எங்க அந்த சாட்டை என்று கேட்கிறார். அந்த சாட்டை வந்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போது சஹாபாக்கள் அனுப்புறாரு. அது ஒரு தியாகம் பாருங்க, ஒரு மகளுடைய தியாகம் பாருங்க எந்த அளவுக்குன்னு. அப்போ பாத்திமா இந்த மாதிரி சாட்டை கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர்ன்றாங்க. எதுக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி உக்காசா ஒரு கைமாறு செய்யணும், அந்த கைமாறை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டு இருக்காரு, நீங்க கொண்டாங்கும் போது என் தந்தை வழி தாங்க மாட்டாரு, அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன், என்னை அடிக்க சொல்லுங்க உக்காசாவன். பாத்திமாவே நாங்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க கேட்கற மாதிரி இல்லை, அவர் கேட்கற மாதிரி இல்லை, அல்லாஹ்வின் தூதர் தான் அழிப்பேன்னு சொல்லி நிக்கிறாரு, நீங்க சாட்டையை கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பின்னாடியே வர்றாங்க. வந்துட்டு உடனே சாட்டை உக்காசாக்களை கொடுக்கப்படுது. உக்காசா என்ன பண்றாங்க, வாங்கி தயாரா நிக்கிறார் அடிக்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதரை. அப்படி தயாராக இருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ்வின் தூதரே, நீங்க என்ன அடிக்கும் போது நான் வெறுமனோட இருந்தேன், சட்டையெல்லாம் வந்தேன், நீங்க சட்டை போட்டிருக்கீங்க, சட்டையை கழட்டுங்கிறாங்க. சட்டையை கழட்டுறாரு. சட்டையை கழட்டுங்க, சாட்டையை தூக்கி விசிறிட்டு அல்லாஹ்வின் தூதரை முதுக அப்படி கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். எப்படியாப்பட்ட வாய்ப்பு, இப்படியாப்பட்ட வாய்ப்பு யாராவது விடுவாங்களா? அதுக்காக தான் உக்காசா அவர் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். அப்படி போட்டு அப்படி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட திருப்தி பெற்றுறாரு. உடனே அல்லாஹ்வின் தூதர் வாக்களிக்கிறார், உக்காசாவே உனக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உக்காசாக்கு வாக்களிக்கிறார். அந்த செய்தியை கேட்டு உக்காசா மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமாவே காதுல சொல்றாங்க யாருக்கும் தெரியாம, இன்னும் சில நேரத்தை நான் மரணிச்சிருவேன், மரணிச்சுன்னா நீ இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. திரும்பி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. சகாபாக்கள் ஒரு ஆச்சரியம், என்னடா முதல்ல அழுதாங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க, அப்படி அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க காதலன்னு சொல்லிட்டு சகாபாக்கள்லாம் கேட்கறாங்க, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் முதல்ல அழுதீங்க, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வேலையில சொல்ல மாட்டேன், அது அமானிதம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துல சொல்லிடுறாங்க. இப்போ முதல்ல வந்துட்டு என் தந்தை இன்னும் சிறிது மரணிக்க போறேன்னு சொன்னாங்க, நான் அதுக்கு அழுதேன். மீண்டும் காதுல இரண்டாவதாக பெண்களின் தலைவி நீங்கள் பாத்திமாவே, நீங்களே அழலாமா என்று கேட்டார்கள். அதற்கு நான் சிரித்தேன் என்று பதில் சொன்னார்கள். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பெண்களின் தலைவி என்றால், ஒரு கூட்டத்திற்கு தலைவி என்றால் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும், வீரமிக்க பெண்மணியாக இருக்கணும். நீங்களே அழலாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் போது அவங்க சிரிச்சாங்க. அப்போ இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்று சொன்னால், பல சஹாபி பெண்மணிகள் பல தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতাன் ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடிகளே, இதற்கு முன்பாக பல சஹாபி பெண்களின் தியாகத்தை பார்த்தோம்.
இறுதியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவருடைய தியாகம் இணையற்ற தியாகம். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் கூட இருந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மறைவுக்கு பின்பு எல்லா விதமான சூழ்நிலையும் உடன் இருந்தார். இவருடைய பிரதான வேலை அல்லாஹ்வின் தூதர் என்ன ஒப்படைச்சிருக்காருன்னா, எங்கள்கிட்ட இருந்து கல்வி எடுத்து கத்துக்கிட்டு நீங்க அதை மக்களிடத்துல செயல்படுத்தணும், இதுதான் உங்களுடைய பிரதான வேலை. அப்படிப்பட்ட பெண்மணிக்கு ஒரு அந்தஸ்து என்னன்னா, அதிகமாக ஹதீஸ்களை படித்து அதனை மக்களிடம் தெரிவித்த ஒரு அந்தஸ்து. எத்தனை ஹதீஸ்ன்னு கேட்டீங்கன்னா 2200க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்பு முதலாவதாக ஒரு ஆண் சஹாபி, அவர் யாருன்னு கேட்டால் அபூ ஹுரைரா. அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை மனனம் செய்து இந்த உலகத்துக்கு தந்திருக்காங்க. அப்போ இவங்க மட்டும்தான் ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்காங்க, அபூபக்கர் சித்திக், இவங்க எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவர்கள் தான் டாப் 10ல இருக்காங்க, டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தியாகம் என்பது கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அதை உடனடியாக மனனம் செய்து மக்களிடமே பரப்ப வேண்டும். இதுதான் அவருடைய பிரதான வேலை. இதுதான் அவர் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய தியாகம். அப்படிப்பட்ட பெண்மணி 2200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. கற்பித்தலில் அதாவது பாடம் சொல்லி கொடுப்பதில் தலை சிறந்த பெண்மணியாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய தியாகம் பெண்மணியாக இருக்கிறார்கள். வறுமையிலும் தர்மம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார்கள். மேலும் பொறுமை காக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கருடைய மகள் தான் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் அவதூறு வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு பரப்புறாங்க. அவதூறு பரப்பும்போது கடுமையான கோபம் கொள்ளார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என் மகளை எப்படி நீங்க அப்படி அவதூறு பரப்பலாம்? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதுவுமே சொல்ல, பொறுமையா நின்று அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. சூரத்துல் அன்னூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயிஷா பெண்மணியை குறித்து, ஆயிஷா மீது அவதூறு பரப்பாதீர்கள், அவர்கள் எந்த ஒரு தவறுக்கும் அநீதம் யாராலும் நிலைக்கப்படவில்லை, அவர்கள் நல்ல பெண்மணி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். அப்படியாப்பட்ட ஒரு பெண்மணி. அப்போ அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்திருந்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். இப்படியாப்பட்ட பெண்மணி இவர்கள் சித்திகா, உண்மையாளர் என்ற அந்தஸ்தையும் கொடுக்கிறான். அப்போ இப்படியாப்பட்ட தியாக பெண்மணிகள் வரலாறு நம்ம நினைவு கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். மிகப்பெரிய தியாகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகப்பெரிய தியாகம் என்று சொன்னால் இதுதான். அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டு 2 அறை கொண்ட ஒரு வீடு. இந்த புறம் அல்லாஹ்வின் தூதருடைய அடக்கஸ்தலம், இந்த புறம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைக்கிறாங்க. அவரையும் அல்லாஹ்வின் தூதர் அருகிலேயே புதைக்கப்படுகிறார்கள். அப்போ 2 பேர் ஒரு வீட்டுல புதைக்கப்பட்டுறாங்க. மூன்றாவதாக அப்போ இந்த ஆயிஷா பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள போகும்போதெல்லாம் கணவன்கிட்ட எந்த உடையில போனோமோ அந்த உடையில போவாங்க. தந்தைகிட்ட எந்த உடையில போனோமோ அந்த உடையில, அந்த ஒரு மரியாதையில போவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவங்க சக்கராத்து வேதனையில் இருக்கிறாங்க. சக்கராத்து வேதனையில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பர்மிஷன் கேட்கறாங்க, ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டையும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டையும், நீங்க போய் என்னைய அல்லாஹ்வின் தூதருக்கு அருகிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அருகிலும் நான் புதைக்கப்பட விரும்புறேன், நீங்க போய் ஆயிஷாட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க. எந்த பெண்மணியாவது ஒத்துக்குவாங்களா? தன் கணவன் புதைக்கப்பட்ட இடம், தன் தந்தை புதைக்கப்பட்ட இடம், நமக்காக இருக்கக்கூடிய இடத்த வேற யாராவது கேட்டா விட்டு கொடுத்துருவாங்களா? ஆனா ஆயிஷா விட்டு கொடுத்தாங்க. உமர் கேட்டாரு, கேட்ட மறாவது நிமிஷமே உமரை அங்கே புதைத்து விடுங்கள் என்று அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய தியாகம். அப்போ உடனே அல்லாஹ்வின் தூதர் இங்கே புதைக்கிறாங்க. அவருடைய தோல் பூச்சத்துக்கு நேரம் அபூபக்கருடைய தலையை வைத்து அவர்கள் புதைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மூன்றாவதாக அபூபக்கர் தோல் பூச்சத்துக்கு நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை வைத்து புதைக்கப்படுகிறார்கள். இப்படி 3 பேருமே ஒரே வீட்டுல புதைக்கப்படுகிறார்கள். அப்படியாப்பட்ட வேலையில ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ரூமுக்குள்ள போகும்போது அப்போ உமர் சொல்றாரு, ஏன் நான் அப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ்கள்ல பல ஹதீஸ்கள்ல எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நானும் அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கரும் நானும் உமரும் அங்கே சென்றோம், அபூபக்கரும் நானும் உமரும் இங்கே சென்றோம், அபூபக்கரும் நானும் உமரும் இங்கிருந்து வந்தோம், அபூபக்கரும் நானும் உமரும் இந்த பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்ட்டு பல ஹதீஸ்ல இந்த 3 பேர் தான் சார்ந்து வருவாங்க. அதனால அதன் விருப்பத்தின் பேர்ல நாங்களும் இங்க மரணத்தின் போதும் கபர் வாழ்க்கையிலும் நாங்கள் 3 பேர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த ஆசையை விருப்பப்பட்டார். அந்த விருப்பத்தின் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஒத்துக்கொண்டாங்க. அதனால அங்க புதைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா,
உமர் புதைக்கப்பட்ட பெண் மையத்து ஜனாசா, அந்த ஜனாசா காது கேட்காது, கண்ணு தெரியாது, இருந்தாலும் ஒரு அந்நிய ஆண் உமர் அந்த அறைக்குள் ஹிஜாபோடு சென்றார்கள். ஒரு நாளும் ஹிஜாப் இல்லாமல் அந்த அறைக்குள் அவர்கள் சென்றதே இல்லை. சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். இன்று நம்ம பல பேர்கள் ஹிஜாப் இல்லாமல் தான் வெளியே வர்றோம். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். ஆண்களுக்கு என்ன ஹிஜாப்? தாடி ஹிஜாப், முழங்காலுக்கு கீழே ஆடை இல்லாம வெளியே வர்றோம். இதெல்லாம் ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான செயல். தொடை தெரியக்கூடிய அளவுல யார் உடை அணிகிறார்களோ அவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். அப்போ இந்த நாகரிகம் என்ற பெயர்ல பர்மடாஸ் டவுசர், அந்த டவுசர், இந்த ட்ரௌசர் என்ற பெயரில் பிறருக்கு நம்மளுடைய உடம்புகளை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ அது போன்ற செயல்களை அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்கிறார்கள். அது போன்று மார்க்கத்தில் அனுமதிக்கு ஆடை அணிவதற்கு அனுமதி இல்லை. அப்போ இதற்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னங்க? அந்நிய ஆண் தான் அவரு, உமர் இல்லாம அந்நிய ஆண் தான். ஆனா ஹிஜாப் இல்லாம அவங்க செல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிற்காலத்துல இப்படியாப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு அன்றைக்கே கணிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பவும் மரியாதையோட நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெண்மணிகள் எடுத்துக்கொண்டா சர்வசாதாரணமாக பெற்றோர்கள் வேலைக்கு விட்டுட்டு போயிடுறாங்க, பிள்ளை நல்ல அழகிய முறையில வளரணும் அப்படின்னு. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க? பெண் சுதந்திரம் என்ற பேர்ல நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க பசங்களோட ஜாலியா பேசுவோம், நாங்க பசங்களோட தான் விளையாடுவோம். வயது வந்த பெண்மணிகள் இப்படிதான் இருக்காங்க. முகல்லாலும் சரி, எல்லா பக்கமும் கல்லூரி ஆகட்டும் சரி, பேருந்தாகட்டும் சரி, நாங்க பெண் சுதந்திரம் அதுவா? பெண் சுதந்திரம் என்பது எது? இஸ்லாமுக்குரிய பெண் சுதந்திரம் ஹிஜாப் அணிய வேண்டும். நீங்க ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, எல்லாமே சாதிங்க, உங்களை யாரும் சாதிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை துண்டு துண்டாக உடைத்து விட்டு உங்களை சாதிக்க வேண்டாம், நீங்கள் சாதிக்க வேண்டாம். அப்படியாப்பட்ட சாதிப்பு உங்களால் மார்க்கத்திற்கு கெட்ட பேர் தான் உண்டாகும். ஹிஜாப் இல்லாம வெளியே சுத்துறது, விளையாடுறது. ஒரு பசங்க இருக்கிறாங்க, ஒரு அந்நிய ஆண் வர்றாங்க, மகரம் அல்லாத ஆண்கள் வர்றாங்க, கணவனுடைய நண்பர்கள் வர்றாங்க, மகனுடைய நண்பர்கள் வர்றாங்க. அப்போ நம்ம ஹிஜாபை பேணாம தன் கணவர்கிட்ட எப்படி பேசுறோமோ, நம்ம மகன்கிட்ட எப்படி பேசுறோமோ, நம்மளுடைய தந்தைகிட்ட எப்படி பேசுறோமோ அப்படிதான் எல்லா ஆண்கள்ட்டையும் பேசியிருக்கோம். அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்குது. ஹிஜாப் என்பது வீட்டுக்குள்ள போட்டுதான் இருக்கணும். யாருங்க? கணவன் முன்னாடி மட்டும்தான் போட அனுமதி இல்லை, தந்தை முன்னாடி மட்டும்தான் போட அனுமதி இல்லை. பாக்கி எல்லாற்று முன்னாடியும் ஹிஜாபு போட அனுமதி இருக்குது. அப்போ பெண் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை நம்ம ஹிஜாபோடு தான் வளர்க்க வேண்டும். 10 வயசு ஆனாலும் அடிச்சு தொலை வைக்கிறோம்ல, அப்போ அதே 10 வயசான நீ ஹிஜாபு போட்டு தான் வெளியே போகணும்னு கண்டிஷன் போடுங்க. பெற்றோர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்போ அதுதான் அந்த குழந்தை அப்போதான் நல்ல முறையில் வளரும். அப்போதான் தாய் தந்தையோட பேச்சு கேட்கும். சில தந்தை இழந்த பெண்கள் என்ன பண்றாங்க? விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த பெண் என்ன செய்யுதுன்னு கூட தெரியல. சாயந்தரம் தான் வர்றாங்க. சாயந்தரம் அந்த பெண் குழந்தைகளை அவங்க பார்ப்பாங்களா, இல்லை அவங்களுடைய உணவு பரிமாற பார்ப்பாங்களா, இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்க பார்ப்பாங்களா, இல்லை உங்களை பாதுகாத்துட்டு இருப்பாங்களா? அப்போ அந்த பெண் பிள்ளைகள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் ஹிஜாப் இல்லாமல் வெளியே வராதீங்க. ஹிஜாப் என்பது இந்த மார்க்கத்துடைய ஒரு மிக கண்ணியமான ஒரு ஆடை. ஆகவே அதை பற்றி பிடித்துக் கொண்டு வெற்றியடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி எறிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.